ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு அப்டேட், அதுக்கப்புறம் முதல் பட்டதாரிக்கான சான்று, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் 2024-25 ஆண்டு கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதிய வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு நாள் வகை சான்றிதழ் வழங்கப்படும் என மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவல். அப்படின்னு அதாவது 6ஆம் வகுப்பு சேர்ற பிள்ளைங்களுக்கு புதிதாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் பொருட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகின்றன. மாணவர்களின் கற்றலில் எந்தவித தொய்வும் ஏற்படா வண்ணம் அவர்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் அனைத்தும் தங்கு தடையின்றி மாணவர்களை சென்றடையவும், அதாவது நேரடி பயனாளர் பரிவர்த்தனை நடைபெறும் முறையில் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்வி ஆண்டில 6ஆம் வகுப்பு சேர்ற மாணவிகளுக்கு பள்ளி மூலமாகவே வங்கி கணக்குகள் தொடங்கப்படும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த டைம்லயே ஆதார் கார்டு புதுப்பித்தலும் உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் எண்ணை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இணைக்கிற பணியும் அந்த டைம்ல நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்றது, ஆதார் அப்டேட் பண்றது எல்லாமே அந்த நீங்க உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே நடைபெறும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உதவித்தொகை பெறுவதை விண்ணப்பிக்கும் போது பள்ளியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாள் வகை சான்றிதழ் கட்டாயம் தேவை. அதுக்கு எல்லாருமே எங்க போவீங்க அப்படின்னா இ-சேவை மையம்ல போய் தான் எல்லாத்தையுமே நீங்க எடுப்பீங்க. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் நேரிலும் வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் தருவாயிலும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், முதல் பட்டதாரிக்கான இருப்பு, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்சி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இந்த நாளையுமே உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணி வாங்குற வாய்ப்பை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ-சேவை மையங்கள்ல தேவையில்லாம போய் அலைய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிலிட்டி கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் இதற்கான சிரமத்தை குறைத்திடும் வகையில் மாணவர்கள் படிக்கும் அந்த பள்ளியிலே இனிமேல் இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு இந்த சர்டிபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் தளத்தில் உள்ளீடு செய்யப்பட்டு வருவாய்த்துறையினருக்கு அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு எய்ம்ஸ் தளத்தில் வழியிலாகவே பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இஎம்ஐஎஸ் நம்பரை எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ அது மூலியமாவே உங்களுக்கு இந்த 4 வகையான சான்றிதழும் எடுத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.